Hi friends, welcome to JSJC English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல omission of articles பார்க்க போறோம். Friends, நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு omission of articles. omission of articlesனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ articlesனா என்ன? A and the இந்த மூணு வேர்ட்ஸ் தான் நம்ம ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ ஃபுல்லா நம்ம ஏ தனியா, அண்ட் தனியா, தி தனியா எது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மூணுமே இல்லாம ஆர்டிகல்ஸ் வரும். ஸோ அதுதான் நம்ம ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் சொல்ல போறோம். ஸோ எது எதுக்கெல்லாம் நம்ம இந்த ஏ அண்ட் தி டோட்டலா யூஸ் பண்ணாமலே நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏ அண்ட் தி எது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எது எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, சில நேரங்களில் சில காலி இடங்களில் ஆர்டிக்கல் போட வேண்டியது இல்லை எனில் அந்த இடத்தில் எதுவுமே போட வேண்டியதில்லை, எதுவுமே விட்டுறணும். ஓகேங்களா? ஆர்டிக்கல் தேவையில்லாத சில இடங்களில் தேர்வில் சப்போஸ் நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்ன்ல கூட ஆர்டிகல்ஸே இல்லாத இடம் எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன ரூல்ஸ் அதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1, ஒரு நாட்டின் பெயர், நகரத்தின் பெயர், இல்ல ஒரு பர்சனோட பெயர், தெருவின் பெயர், மாதத்தின் பெயர், கிழமையின் பெயர், பண்டிகையின் பெயர், இதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வந்து போடவே கூடாது. இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் ஒரு நாடு, நாடுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல் போட வேண்டியதில்லை. அதே மாதிரி சேலம் எதுவுமே போட வேண்டியது, ஏ அண்ட் தி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பர்சனோட நேம், காந்திஜி, இதுக்கு முன்னாடி எதுவும் போட வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் அண்ணா சாலை, இது வந்து ஒரு பிளேஸோட நேம், அண்ணா சாலை. ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம எதுவும் ஆர்டிகல் போட வேண்டியதில்லை. அதே மாதிரி மார்ச், மாதத்துக்கு முன்னாடி, ஃப்ரைடே இந்த டேக்கு முன்னாடியும், கிறிஸ்மஸ் ஏதாவது பண்டிகை, கிறிஸ்மஸ், பொங்கல் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு பண்டிகை, அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிக்கலும் சேர்க்க வேண்டியது இல்லை. ஸோ எதுக்கு முன்னாடியெல்லாம் ஆர்டிக்கல் சேர்க்க வேண்டியது இல்லைன்னா, ஒரு நாட்டின் பெயருக்கோ இல்ல நகரம், ஒரு நகரம் சேலம் இது மாவட்டம் இது மாதிரி ஏதோ ஒரு நகரத்தோட பெயருக்கு முன்னாடியோ, இல்ல ஒரு பர்சனோட காந்திஜி இது மாதிரி ஒரு பர்சனோட பெயருக்கு முன்னாடியோ, இல்ல ஒரு தெருவோட அண்ணா சாலைன்ற தெருவுக்கு முன்னாடியோ நம்ம ஏ அண்ட் தி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி ஒரு மாதத்தின் பெயருக்கு முன்னாடி வந்துட்டு ஏ அண்ட் தி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கிழமையின் பெயருக்கு முன்னாடியும் பண்டிகையின் பெயருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எல்லாமே, அதாவது 1 2 3 4 5 6 7 இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த 7 கண்டென்ட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஏ அண்ட் தி நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து ரூல் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்ணாமலே டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஓகே, சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், உலோகங்களின் பெயர்களுக்கு முன்னால் ஆர்டிகல் போடக்கூடாது. உலோகங்களின் பெயருக்கு முன்னால்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரூல் நம்பர் 2 வந்து உலோகங்களுக்கு முன்னாடி போடக்கூடாது. அயன் அண்ட் கோல் ஆர் ஃபவுண்ட் இன் இங்கிலாந்து. அயன் அண்ட் கோல் ஆர் ஃபவுண்ட் இன் இங்கிலாந்து. ஸோ இந்த இடத்துல அயனுக்கு முன்னாடியும் ஏ எதுவும் சேர்க்கல, அதே மாதிரி கோலுக்கு முன்னாடியும் நம்ம ஏ அண்ட் தி எதுவும் சேர்க்கல. ஸோ இது ரெண்டுமே உலோகங்களுக்கு முன்னாடியும் நம்ம எதுவும் ஏ அண்ட் தி ஆர்டிகல் வந்து சேர்க்கல. ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். கோல்ட் இஸ் வெரி காஸ்ட்லி. கோல்ட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ இந்த கோல்டுன்ற இடத்துக்கு முன்னாடியும் நம்ம எந்த ஏ அண்ட் தி சேர்க்கல. ஸோ சேர்க்க கூடாது. இது ரூல் நம்பர் 2. அதாவது உலோகங்களுக்கு முன்னாடி ஏ ஆர்டிகல் வந்து சேர்க்கக்கூடாது. ஆர்டிகல்னாவே நமக்கு தெரியும் ஏ அண்ட் தி. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, இந்த நேம்க்கு, அதாவது ஒரு நாட்டோட பேருக்கு முன்னாடியோ, இப்போ நாட்டோட பேருக்கு முன்னாடி, நகரத்தோட பேருக்கு முன்னாடியே, ஒரு கிழமையோட, மாதத்தோட, பண்டிகைக்கு முன்னாடி, ஒரு பர்சனோட பேருக்கு முன்னாடி, ஒரு தெருவோட பேருக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஆர்டிகல் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு உலோகத்தோட பேருக்கு முன்னாடி, உலோகத்தோட பேருக்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? தேர்ட் ஒன்,
தேர்ட் ஒன் எதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாதுன்னா, ஒரு மொழியின் பெயர்களுக்கு முன்பாக ஆர்டிகல் சேர்க்கக்கூடாது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? மொழின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மொழி என்ன மொழிக்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்கக்கூடாது அப்படின்னா, இப்ப ஹிந்தி ஒரு மொழி. ஓகேங்களா? இப்ப ஹிந்தி இஸ் a difficult language. Hindi is a difficult language. So Hindi is a difficult language. ஹிந்திக்கு முன்னாடி நம்ம ஏ அண்ட் தி சேர்க்கலாமா? சேர்க்கக்கூடாது. ஸோ வந்து லாங்குவேஜ்க்கு முன்னாடியும் எந்த ஒரு ஆர்டிக்கலும் சேர்க்கக்கூடாது. ஸோ வேற ஏதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். We are studying Arabic. We are studying Arabic. So இதுக்கு முன்னாடி இந்த அரபிக்கு முன்னாடி அரபிக் லாங்குவேஜ்க்கு முன்னாடியும் ஏ அண்ட் தி எதுவுமே சேர்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரும்போதும் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதும் சரி அந்த லாங்குவேஜ் வந்துச்சுனாலும் நம்ம எதுவும் சேர்க்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்ல வந்துச்சுனாலும் சரி ஏ அண்ட் தி எந்த ஆர்டிக்கலும் நம்ம சேர்க்கல. ஸோ லாங்குவேஜுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன சேர்க்கக்கூடாது? ஆர்டிக்கல் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி உலோகங்களுக்கு முன்னாடியும் ஆர்டிக்கல் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் நேம், கண்ட்ரி நேம், ஸ்ட்ரீட் நேம், அதோட பர்சன் நேம், இல்லைன்னா இதோட டேட்டு, மந்த்து, இல்ல ஃபெஸ்டிவல் நேம், இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஆர்டிகல் சேர்க்கக்கூடாது. ஸோ 3 ரூல்ஸ் பார்த்துட்டோம். டோட்டலா 10 ரூல்ஸ் இருக்கு. இதுல 3 ரூல்ஸ் பார்த்திருக்கோம். 4th ரூல் வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். 4th ரூல் பாத்தீங்கன்னா, 4th ரூல் என்னன்னா, பண்பு பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஆர்டிகல் போடக்கூடாது. பண்பு பெயர் சொல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரூத், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரூத், நாலேஜ், லவ், ஹானஸ்டி, poverty, wisdom, absence, strength. ஸோ இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கம்பல்சரி இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரூத், நாலேஜ், லவ், ஹானஸ்டி, பாவர்ட்டி, விஸ்டம், ஆப்சன்ஸ், ஸ்ட்ரென்த், இது மாதிரி வேர்ட்ஸுக்கு முன்னாடி, அதாவது இது எல்லாமே பண்பு பெயர்ச்சொற்கள் சொல்லுவோம். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் முன்னாடி கம்பல்சரி ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு எக்ஸாம்பிள், first one, wisdom is the gift of heaven. Wisdom is gift of heaven. அதே second one வந்துட்டு cleanliness is next to godliness. அதாவது wisdom, இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? எந்த ஆர்டிக்கலும் நம்ம யூஸ் பண்ணல. ஓகேங்களா? அதே மாதிரி கிளீன்லினஸ், இதுக்கு முன்னாடியும் நம்ம எந்த ஒரு ஆர்டிக்கலும் யூஸ் பண்ணல. அதாவது இது எல்லாமே பண்பு பெயர்ச்சொற்கள். ஒரு பண்பு, அதாவது வந்துட்டு இப்போ விஸ்டம்னா ஞானம், இப்ப கிளீன்லினஸ்னா தூய்மை, இதெல்லாம் ஒரு பண்பு. அந்த பண்பு பெயர்ச்சொற்களை குறிக்கிறது எதுக்குமே, எந்த சென்டென்ஸ்க்குமே முன்னாடி நம்ம என்ன கொடுக்க கூடாது? ஆர்டிக்கல் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ ரூல் நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா, காமன் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது. காமன் நவுன்ஸ் பயன்படுத்தும் போது, பன்மையில பயன்படுத்தும் போது ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது. அதாவது கேட்ஸ் லைக் மைஸ். இப்போ கேட்ஸ்ன்றது காமன் நவுன். காமன் நவுன்ல வந்துட்டு பொது பெயர் சொல். காமன் நவுன்னா பொது பெயர் சொல்னு சொல்லுவோம். இப்போ இந்த காமன் நவுன்ல கேட்ஸ்னா ஒரே ஒரு கேட்ல ஏதோ ஒரு கேட்ட சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து ப்ளூரல்ல இருக்குது, பன்மையில இருக்குது. சோ பன்மையில இருக்கும்போது என்ன சொல்லக்கூடாது? முன்னாடி ஆர்டிக்கல் வரக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்னு என்ன, பாய்ஸ் பிளே கேம்ஸ். சோ இந்த இடத்துல பாய்ஸ்ன்றதுக்கு முன்னாடி இது வரக்கூடாது,
என்ன ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்பிள்ஸ். ஆப்பிள்ஸ் ஆர் sheep in காஷ்மீர். ஸோ ஆர்டிகல்ஸ் பத்தி நான் உங்களுக்கு A to Z தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ எதுக்கு ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த 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 வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 5th ரூல் என்னன்னா கேட்ஸ் இது வந்துட்டு காமன் நவுன். ஓகேங்களா? இந்த காமன் நவுன் பொது பெயர்ச்சொல். பொது பெயர்ச்சொலுக்கு முன்னாடி அதாவது பன்மையில இருந்துச்சுன்னா அதாவது ப்ளூரல் இருந்துச்சுன்னா இப்ப கேட்ன்றது சிங்குலர், கேட்ஸ்ன்றது ப்ளூரல். ஓகேங்களா? கேட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா பாய்ஸ், ஆப்பிள்ஸ் இது மாதிரி ப்ளூரல் ஃபார்முக்கெல்லாம் வந்துட்டு காமன் நவுன்ல ப்ளூரல் ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சிக்ஸ்த் ஒன் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா விளையாட்டுகளுக்கு முன்னால் ஆர்டிகல் போடக்கூடாது. அது எப்படி விளையாட்டுகள் முன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ பிளே டென்னிஸ். I play tennis. They play football. They play football. ஸோ இப்போ டென்னிஸ்ன்றது ஒரு விளையாட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது காமன் நவுன் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோமா? இல்ல. அதே மாதிரி ஃபுட்பாலுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்டிகல் யூஸ் பண்ணிருக்கோமா? இல்ல. ஐ பிளே டென்னிஸ், தே பிளே ஃபுட்பால். ஜஸ்ட் அப்படியே தான் ரைட் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது விளையாட்டுகளுக்கு முன்னாடியும் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7th ரூல் போலாம். 7th ரூல் என்னன்னா உறவினர்களுக்கு அதாவது ஃபாதர், மதர், அங்கிள், ஆன்டி அது மாதிரி இருக்கவங்களுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வந்து போடக்கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். உறவினர்களுக்கு முன்பாக ஆர்டிகல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாதர் ஹாஸ் gone out. Father has gone out. So ஃபாதருக்கு முன்னாடி ஏ அண்ட் தி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன்டியா ஷார்ட் ஃபார்மா ஆண்ட்னு சொல்லுவோம். அண்ட் வாண்ட்ஸ் யூ டு see her. Ants wants you to see her. ஸோ ஆண்ட்க்கு முன்னாடியும் நம்ம எந்த ஆர்டிக்கலும் யூஸ் பண்ணல. ஸோ இதுல இருந்து 7th ரூல் என்னன்னா நம்ம உறவினர்களுக்கு முன்பாக என்ன யூஸ் பண்ணக்கூடாது? ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8th ஒன் we don't use any article before name of continents and countries. So continentsக்கு முன்னாடியும் countriesக்கு முன்னாடியும் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது? ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்ன கான்டினென்ட்ஸ் கண்ட்ரீஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏஷியா, நார்வே, ஸ்ரீலங்கா. ஸோ இது மாதிரி கண்ட்ரீஸ்க்கும் கான்டினென்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணக்கூடாது? ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இதுல ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். தி எதுக்கு யூஸ் பண்ணனா ஒரு சில கண்ட்ரீஸ்க்கும் ஸ்டேட்ஸ்க்கும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணா ரிப்பப்ளிக், யூனியன், கிங்டம், ஸ்டேட்ஸ் இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி என்ன யூஸ் பண்ணலாம்? தி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன யூஸ் பண்ணிடலாம்? எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரிப்பப்ளிக், யூனியன், கிங்டம், ஸ்டேட்ஸ் இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தி யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு மட்டும் இந்த ரிப்பப்ளிக், யூனியன், கிங்டம், ஸ்டேட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா மட்டும் அந்த கான்டினென்ட்ஸ் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் நம்ம தி யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஏஷியா, நார்வே, ஸ்ரீலங்கா இது மாதிரி எந்த கண்ட்ரீஸ்க்கும் கான்டினென்ட்ஸ்க்கும் முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ணக்கூடாது. தி கூட யூஸ் பண்ணக்கூடாது. பட் ரிப்பப்ளிக், யூனியன், கிங்டம், ஸ்டேட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட தி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தி எக்ஸாம்பிள் என்ன? எப்படி ரிப்பப்ளிக் யூனியன்னா என்ன சொல்றீங்க? புரியல அப்படின்னா தி யுனைடெட் கிங்டம்.
ஸோ யுனைடெட் கிங்டம்க்கு முன்னாடி தி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? ஸோ இதுதான் தி எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிப்பப்ளிக், யூனியன், கிங்டம், ஸ்டேட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா மட்டும்தான், இந்த வேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம தி யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி. அதாவது யுனைடெட் எக்ஸாம்பிள் என்னன்னா, தி யுனைடெட் கிங்டம், தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி மட்டும் நம்ம தி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரூல் நம்பர் 8 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 9 போகலாம். ரூல் நம்பர் 9. ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், கோர்ட், சர்ச், பிரிசன், மார்க்கெட் போன்ற வார்த்தைகள் அந்தந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் போது அவைகளுக்கு முன் தி தேவையில்லை. அந்தந்த நோக்கத்துக்காகவே பயன்படுத்தினா தேவையில்லை. பட் ஆனால் அவை அமைந்துள்ள கட்டிடத்தை குறிப்பிட்டால் தி போட வேண்டும். ஸோ எதுக்கு வந்துட்டு தி போடக்கூடாது? இது மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், court, church, prison, market. ஸோ இது மாதிரி பப்ளிக் பிளேஸை குறிக்கிற வேர்ட்ஸுங்களுக்கெல்லாம் முன்னாடி அந்தந்த வார்த்தைகளை அந்தந்த நோக்கத்திற்காக மட்டும் பயன்படுத்தும் போது அதுக்கு முன்னாடி தி போட தேவையில்லை. ஆர்டிகல்ஸ் தேவையில்லை. இதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் தேவையில்லை. பட் இதுலயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்டிடத்தை அமைந்துள்ள கட்டிடத்தை குறிப்பிட்டா தி போடணும். கட்டிடத்தை குறிக்கிறதுனா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தி injured man was taken to hospital. ஸோ இந்த இடத்துல கட்டிடத்தை குறிக்கல. புரியுதுங்களா? த இன்ஜூர்ட் மேன் தான் கொடுத்துருக்காங்க. வாஸ் டேக்கன் டு ஹாஸ்பிட்டல். அடிப்பட்ட மனுஷனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல தி தேவையில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தி போடலை. ஓகேங்களா? பட் எதுக்கு தி போடலான்னு பார்த்தீங்கன்னா, அதே இது பாருங்க. எதுக்கு தி போடலான்னா, தி மினிஸ்டர்ஸ், இது வந்து ஹாஸ்பிட்டலை வந்து என்ன பண்ணல, அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்துறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அதாவது அடிபட்டுருச்சு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்றதுக்காக தான். பட் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டிடத்தை குறிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தி போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, தி மினிஸ்டர்ஸ் விசிட்டட் தி ஹாஸ்பிட்டல். இப்ப பாத்தீங்களா? சோ அந்த கட்டடத்தை குறிக்கிற மாதிரி எதை ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்ண போறாரு. சோ ஹாஸ்பிட்டல்ன்றத அந்த விசிட் பண்றதுக்காக போறதே வந்து ஹாஸ்பிட்டலுக்காக தான். இப்போ இந்த அடிப்பட்ட மனுஷனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கும் ஹாஸ்பிட்டலையே விசிட் பண்றதுக்கு போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ நான் சொன்னதுதான், ஹாஸ்பிட்டல்லையே இதுக்கு ஏன் போடல, இதுக்கு தி போடல, இதுக்கு தி ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, அடிப்பட்ட மனுஷனா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க அப்படின்றது. இப்ப ஹாஸ்பிட்டல்ன்றது அடிப்பட்டதுக்காக தூக்கிட்டு போறதுக்கு, மருத்துவம் பார்க்கறதுக்காக தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் பெரிய இதுவா இல்லை. ஓகேங்களா? ஸோ ஹைலைட் இந்த இடத்துல என்னன்னா, த மினிஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டலை விசிட் பண்றாரு. மினிஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டல தான் பார்வையிடறதுக்கே போறாரு அப்படின்னும் போது அப்ப ஹாஸ்பிட்டல தான் மெயினா வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம தி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன் பாருங்க. செகண்ட் ஒன்ல ஏ தி murder was sent to prison. ஒரு கொலைகாரன் வந்து எங்க அனுப்பப்பட்டானா ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? கொலைகாரன் வந்து என்ன நோக்கத்துக்கு, இப்ப இந்த இடத்துல பிரிசன் இருக்கிற நோக்கம் என்ன, அந்த அந்த பிரிசன் வந்து ஜெயிலுக்குள்ள அடைக்கணும் அப்படின்றதுக்காக தான், அந்த நோக்கத்துக்காக தான். இப்ப கொலைகாரன் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டான் அப்படின்றதான் நோக்கம். ஓகேங்களா? சோ இதே வந்துட்டு இந்த இடத்துல அதனால தி வந்து தேவையில்லை. ஓகேங்களா? அதே
தி வால் ஆஃப் தி பிரிசன். ஸோ வால் ஆஃப் தி பிரிசன் மஸ்ட் பி வெரி ஹை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வால், அதாவது ஜெயிலோட சுவர் வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த இந்த இடத்துல கட்டடத்தை தான் குறிக்குது. கட்டடத்தை குறிக்கும் போது முன்னாடி தி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலயும் மினிஸ்டர் விசிட் பண்றது ஹாஸ்பிட்டல் தான். அப்போ ஹாஸ்பிட்டல் கட்டடத்தை தான் விசிட் பண்றாரு. அப்போ அதனால தி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த கட்டடத்தை நம்ம மீன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி தி சேர்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஓகே, ரூல் நம்பர் 9 முடிஞ்சிருச்சு. ரூல் நம்பர் 10 பார்க்கலாம். ரூல் நம்பர் 10ல வந்து நாள்தோறும் உண்ணும் உணவுகளின் பெயர்களுக்கு முன்னால் எண்ண முடியாத பெயர் சொல்களுக்கு முன்னாலும் பண்டிகைகளுக்கு முன்னாலும் ஆர்டிக்கல் இடக்கூடாது. ஸோ டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஆர்டிக்கல் எதுவும் போடக்கூடாது. அதே மாதிரி எண்ண முடியாத அதாவது கவுண்டிங் இல்லாத ஒரு பெயர் சொல்களுக்கு, கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு பெயர் சொல் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியும் இல்ல ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடியும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போ இது மாதிரி ஆர்டிகல்ஸ் போடக்கூடாது. ஸோ என்னன்னு பார்க்கலாம், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ டெய்லி சாப்பிட்ற உணவுனா பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா? சாரி, பிரேக்ஃபாஸ்ட் இஸ் அட் 8 o'clock. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் அட் 8 o'clock. ஸோ இந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் எதுவும் போடலை. ஓகேங்களா? ஏன்னா நாள்தோறும் சாப்பிட்ற உணவுகளுக்கு போட வேண்டியதில்லை, ஆர்டிகல்ஸ் போட வேண்டியதில்லை. அதே மாதிரி he takes sugar with his tea. ஸோ இந்த இடத்துல சுகர் எவ்வளோ, இப்போ அவர் வந்துட்டு டீக்கு சுகர் எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல சுகர் கவுண்ட் பண்ண முடியுமா, எவ்வளோ எடுத்திருக்காருன்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணி எடுக்க முடியும்? இல்லை. ஸோ எண்ண முடியாத பொருட்களுக்கு முன்னாடியும் நம்ம என்ன போடக்கூடாது, ஆர்டிகல்ஸ் போடக்கூடாது. இதுதான் ரூல் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ரீகால் பண்ணிடுவோம். ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஸோ ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ்னா ஆர்டிகல்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஜப்பான், சேலம், அதாவது ஒரு நாட்டோட பேருக்கு முன்னாடியோ, ஒரு நகரத்தோட பேருக்கு முன்னாடியோ, ஒரு ஆளோட பேருக்கு முன்னாடியோ, ஒரு தெருவோட பேருக்கு முன்னாடியோ, ஒரு மாதத்தோட பேருக்கு முன்னாடியோ, இல்லை ஒரு கிழமையோட பேருக்கு முன்னாடியோ, ஒரு பண்டிகைக்கு பேருக்கு முன்னாடியோ நம்ம ஆர்டிகல் போடக்கூடாது. இதுதான் ரூல் நம்பர் 1. நெக்ஸ்ட், உலோகங்களுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி ஆர்டிகல் போடக்கூடாது. அதாவது அயன், கோல், இதுக்கு முன்னாடி கோல்டு, இது மாதிரி உலோகங்களுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல் சேர்க்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அதே மாதிரி லாங்குவேஜுக்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்க வேண்டியதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்திக்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி அரபிக்ன்றதுக்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி பண்பு பெயர்கள்னா ட்ரூத், நாலேஜ், லவ், ஹானஸ்டி, பாவர்ட்டி, விஸ்டம், ஆப்சன்ஸ், ஸ்ட்ரென்த், இதெல்லாமே பண்பு பெயர்கள். இந்த பண்பு பெயர்களுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன சேர்க்க வேண்டியதில்லைன்னா ஆர்டிகல் சேர்க்க வேண்டியது இல்லை. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தேன். இப்போ வந்துட்டு விஸ்டம்க்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்கல, கிளீன்லினஸ்க்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அதே மாதிரி பொது பேர், அதாவது காமன் நவுன்லயே பன்மையில இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்கக்கூடாது. இது வந்து ப்ளூரல்ல இருக்கு. ஓகேங்களா? இது வந்து காமன் நவுன், இதுல ப்ளூரல்ல இருக்கு. அதனால வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்க வேண்டியதில்லை. அதாவது கேட்ஸ், பாய்ஸ், ஆப்பிள்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல் சேர்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி விளையாட்டுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல் சேர்க்க வேண்டியதில்லை. டென்னிஸ்ன்றது ஒரு விளையாட்டு, ஃபுட்பால்ன்றது ஒரு விளையாட்டு, அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி உறவினர்களுக்கு முன்னாடி, அதாவது ஃபாதர், மதர், ஆன்டி, அங்கிள்ன்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஆர்டிகல் சேர்க்க வேண்டியதில்லை. ஃபாதர், மதருக்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்கல. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு கான்டினென்ட் கண்ட்ரீஸ்க்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்கக்கூடாது. ஏஷியா, நார்வே, ஸ்ரீலங்கா, இதெல்லாம் வந்து கான்டினென்ட் கண்ட்ரீஸ்க்கு முன்னாடி ஆர்டிகல் சேர்க்கல. அதுலேயே ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன இருந்துச்சுன்னா, ரிப்பப்ளிக், யூனியன், கிங்டம், ஸ்டேட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா மட்டும் ஆர்டிகல் சேர்த்துக்கலாம். அது கூட தி மட்டும் தான் சேர்க்கணும். என்ன ஆர்டிகல் சேர்க்கணும்னா தி மட்டும் தான் சேர்க்கணும். ஸோ இந்த தி அப்படின்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா, தி யுனைடெட் கிங்டம் வந்துச்சுன்னா அதுக்கு தி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கானா தி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு, அதாவது 8th ரூல்ல மட்டும்தான் இந்த ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், 9th ரூல்ல வந்து ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், கோர்ட், சர்ச், பிரிசனர், மார்க்கெட், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆர்டிகல் சேர்க்கக்கூடாது. ஆனா இந்த இடத்த வந்துட்டு கட்டிடத்தை குறிக்கிற மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் ஆர்டிகல் சேர்க்கலாம். அப்படின்னா இப்போ வந்துட்டு த இன்ஜூர், ஒரு மனுஷனுக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க, இது வந்து கட்டிடத்தை குறிக்கிற மாதிரி இல்லை, அதாவது ஹாஸ்பிட்டல் கட்டிடத்தை குறிக்கிற மாதிரி இல்லை, அதனால ஆர்டிகல் சேர்க்கல. அதே வந்துட்டு த மினிஸ்டர் விசிட் த ஹாஸ்பிட்டல் கட்டிடத்தை அவர் விசிட் பண்ண போறாரு, ஸோ கட்டிடத்தை குறிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு வந்து தி போட்டிருக்கோம்.
முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஒரு கொலைகாரம் வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜெயிலுக்கு அனுப்புறதுன்றது இது கிடையாது, கடிதத்தை குறிக்கிற மாதிரி இல்லை, அதனால தி போடல. அதே வந்துட்டு த வால் ஆஃப் தி பிரிசன் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ஜெயிலோட சுவர் வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னாங்க. அப்ப அந்த பில்டிங்கை பத்தி சொல்றாங்க. அப்ப அந்த பில்டிங்கை பத்தி சொல்லும்போது என்ன பண்ணணும்னா ஆர்டிகல் போடணும். ஓகேங்களா, தி யூஸ் பண்ணணும். அதே வந்துட்டு 10th ரூல் என்னன்னா உணவுக்கு முன்னாடி ஆர்டிகல் போட வேண்டியதில்லை. அதே மாதிரி கவுண்ட்லெஸ், அதாவது கவுண்ட் பண்ண முடியாத, இப்போ சுகரை கவுண்ட் பண்ணி நம்ம எடுக்க முடியுமா, அதுதான் கவுண்ட் பண்ண முடியாத இது மாதிரி குவான்டிட்டியில் இருக்கிற பொருட்கள்லாம் நம்ம சொல்லும்போது ஆர்டிகல் போட வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிகல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு ஆர்டிகல் இருக்கு. ஸோ நம்ம பார்த்தது இது வரைக்கும் ஏ அண்ட் தி அந்த ஆர்டிகல் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு ஆர்டிகல் இருக்குது, அது வந்து சம். ஓகேங்களா, ஸோ சம்ன்றதும் ஒரு ஆர்டிகல் தான். இது வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஆர்டிகல். ஓகேங்களா, இந்த ஆர்டிகல் வந்துட்டு நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா இன்டெஃபினைட் ஆர்டிகல் சொல்லுவோம். பட் இது வந்து ஏதாவது லார்ஜ் குவான்டிட்டி, ரொம்ப அதிகமான குவான்டிட்டியா இருக்கிறதுக்கு, இல்ல வந்துட்டு இன் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். ஸோ இந்த இடத்துல சம்ன்றது ஆர்டிகல். ஓகேங்களா, அதே மாதிரி தேர் ஆர் some milk in the jug. ஸோ இதுவும் வந்து ஒரு ஆர்டிகல். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, ஏ அண்ட் தி மட்டும்தான் ஆர்டிகல் இருக்குன்னு நினைப்போம். பட் இதுவும் சம்ன்றதும் ஒரு ஆர்டிகல் தான். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம். அதாவது கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் அப்படின்றதுக்கு, அதை வந்து குவான்டிட்டி இல்லாத ஒரு பேஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜக்ல வந்து கொஞ்சம் மில்க் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம இந்த சம்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த 10 ரூல்ஸ் எதுக்கெல்லாம் நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். ப்ளஸ் நம்மளுக்கு சம்ன்ற ஆர்டிகலும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இந்த மாதிரி 1000 நம்ம வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. அந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய், see you, take care.